ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து ரவுட் 53. ஓகே. ஸோ இது ரெண்டு லேப் சின்ன சின்ன லேப்ஸ் தான் அது. லைக் சார் ரவுட் 53 லேப் வந்து நீங்க ரொம்ப பண்ண முடியாது, அதுக்கு ஒரு டொமைன் வாங்கணும். ஓகே, பட் ஐ ஹாவ் அ டொமைன். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு இன்வால்வ் யூ இன் த லேப். அதனால நான் ஏற்கனவே இருந்த கண்டென்ட்டை கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கிறேன். வில் மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் த டைம். ஓகே. ஸோ இது ரெண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா, இன்னைக்கு நம்மளால இது முடிக்க முடிஞ்சதுன்னா அந்த கோர்ஸ் இன்னைக்கு முடிஞ்சிடும், இல்லைன்னா நாளைக்கு. ஓகே, ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ. Fine. So day 26, Route 53. Route 53 is basically a domain. So what is Route 53? Okay. So Route 53 is DNS. Okay, what is DNS? அதை நம்ம பார்க்கலாம் அப்போ. Okay. Route 53 is DNS and it is domain name registrar. Okay. So first domain name registrar என்னன்னு பார்க்கலாம். domain name registrar னா ஒண்ணும் இல்ல, ஒரு டொமைன் வாங்குற ஒரு போர்ட்டல். ஓகே. hostinger.com, கோடாடி, அப்புறம் கூகுள், யாஹூ, இவங்கெல்லாம் வந்து டொமைன் நேம் ப்ரொவைடர்ஸ். அவங்க கிட்ட தான் போயிட்டு நம்ம டொமைன் வாங்க முடியும். ஒரு cts.com, tcs.com, infosys.com, வாட் எவர் கம்பெனி.com, ரைட்? ஸோ இவங்க தான் வந்து அந்த டொமைனை கொடுக்குறவங்க. வி பே சம் சார்ஜஸ் அண்ட் வி கெட் த டொமைன் ஃப்ரம் தெம். ஸோ இங்க டொமைன் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ என்ன டொமைன்? samuel.com. ஓகே, இருக்கான்னு பார்க்கலாம். It says samuel.com is not available. ஆனா teamsamuel.com is available. Okay. samuelmail.com is available. ஸோ இவ்வளவு டாலர்ஸ் பர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஐ கேன் செலக்ட் திஸ், ப்ரொசீட் டு செக் அவுட், பே த $15. ஒரு சில வெரிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறம் that domain becomes mine. Okay. So that's how I bought samuelasirvadam.com. Okay. ஸோ இதுல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைசிங் இருக்கு and it's like this. ஸோ ப்ரைசிங் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டொமைன் முடியுது இல்லையா, .comனு முடியும். என்னெல்லாம் டொமைன் எண்டிங்ஸ் நீங்க ஃபெமிலியர், யூ வுட் ஹவ் யூஸ் .in, .edu இல்லையா? ஸோ வேற என்ன? ஹூ கேன் சே? .us, .info, what else? co.in, yes. அப்புறம் டாட் .ai, கரெக்ட் கரெக்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அந்த எண்டிங், ரைட், தட் இஸ் கால்ட் அஸ் டாப் லெவல் டொமைன், டிஎல்டி. ஓகே. ஸோ அதுதான் வந்து டிஃபைன் பண்ணுது இது என்ன டைப் ஆஃப் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எதுல முடியுதோ, ஓகே, அந்த டாப் லெவல் டொமைன், அந்த டொமைன்ல வாங்கணும்னா அதுக்கேற்ற ப்ரைஸ் இருக்கு. ஓகே. ஸோ .click அப்படின்றது தான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் இங்கே அமேசான்ல. அதுக்கப்புறம் .linkன்றது ஒரு $5 பர் இயர். அப்புறம் .co, .za அப்படின்றது ஒரு கண்ட்ரி கோடா இருக்கும், ஜிம்பாப்வே அது மாதிரி ஏதாவது இருக்கும். அது வந்து $8 அந்த மாதிரி. ஸோ இதான் லோவஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா .movin முடியுது. ஓகே, தட் சீம்ஸ் டு பி தி ஹையஸ்ட். ஓகே, .ai, ஓகே, தட் சீம்ஸ் டு பி $129 ஆன் அண்ட் ஆன். ஓகே, ஃபைன். ஸோ அதுதான் டிஎல்டி. இப்போ டிஎல்டினா என்னன்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட பார்க்கலாம். ஸோ டொமைன் ரெஜிஸ்டர் அப்படின்னா என்னது? a place where we can go and buy the domain name. நம்மளுடைய நேம் .tld, that's the domain name. ஓகே, அதுக்கு எவ்வளவு பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர் இயர் அப்படின்னு சொல்லி அவங்க கோட் பண்ணுவாங்க. அந்த பிரைஸ் நம்ம கோட் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா we get the domain. ஸோ நான் ஒரு டொமைன் வாங்கியிருக்கிறேன் and it's called techtalk by samuel.click. ஓகே. இதனோட எக்ஸ்பிரேஷன் டேட் வந்து 1 இயர். போன இந்த ஜான் வாங்கினேன். ஒரு 1 இயருக்கு
இருக்கு. ஆட்டோ ரெனியூவல் ஆன்ல வச்சிருக்கேன். ஸோ இட் வில் ரெனியூ ஃபார் $3 ஈச் இயர். ஃபைன். ஸோ இந்த டொமைன் நேம நான் என்ன பண்ணலாம்? ஐ கேன் மேப் இட் டு மை சர்வர்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம்? ஐபி போட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? நவ் வி கேன் ஆக்சஸ் இட் த்ரூ டொமைன் நேம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியரி. ஓகே ஓகே. ஸோ நம்மளுடைய EC2 சர்வர் இங்க இருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு EC2 சர்வர் ப்ரொவிஷன் பண்ண போறோம். ஓகே, EC2 சர்வர் இஸ் ஹியர். இந்த EC2 சர்வர் மேல வந்து ஒரு லோட் பேலன்சர் நம்ம ஏற்கனவே ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். அந்த லோட் பேலன்சருக்கு மேல தான் அந்த ரவுட் 53 வருது. இந்த ரவுட் 53 ஆக்சஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? நம்ம அந்த டொமைன் நேம் கொடுக்குறோம், டெக்டாக் பை சாமுவல் டாட் கிளிக் அப்படின்னு கொடுக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் இட் கோஸ் டு ரவுட் 53. ரவுட் 53க்கு எப்படி தெரியும் நான் வந்து அந்த கனெக்ஷனை வந்து இங்கே தான் அனுப்பணும் அப்படின்னு? எப்படி தெரியும்? இல்லை, ரவுட் 53க்கு எப்படி தெரியும்? நான் when somebody is asking that they need to go to TechTalk by Samuel, அது இங்கே தான் இருக்கு, அந்த பேஜ் இங்கே தான் இருக்கு அப்படின்னு எப்படி தெரியும்? இட் வில் நாட் நோ unless until somebody manually enters it. ஸோ நம்ம மேனுவலா என்டர் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ரெக்கார்ட். அது மேனுவல் தான், ஆட்டோமேட்டிக்லாம் கிடையாது. ஓகே சார், நான் ஃபர்ஸ்ட் டொமைன் நேம் வாங்கிட்டேன். நான் டொமைன் நேம் வாங்கிட்டு நான் மேப் பண்ணணும். என்னுடைய சர்வர் வந்து இங்க இருக்கு, இந்த அதுல வந்து இந்த ஐபி இருக்கு அப்படின்னு மேப் பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ரெக்கார்ட். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்கார்ட். ரவுட் 53 போறேன். So go in here. Sorry, route 53. எங்க இருக்கேன்? இங்க இருக்கு route 53. Hosted zone. Okay. Record. So route 53 குள்ள create a record. There are different types. இதை நம்ம பார்க்கலாம். Routing policy இல்ல record. Create a record. Simple routing policy. Define simple record. Okay. The record type அப்படின்னா there are different types. ஒரு 15 types இருக்கு. எல்லாமே யூஸ் பண்றது இல்ல, ஒரு சில தான் யூஸ் பண்றோம். ஸோ அந்த ரெக்கார்ட் டைப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போறது வந்து ஏ ரெக்கார்ட். மீனிங் ஐம் கோன் யூஸ் இட் ஏ ரெக்கார்ட். ஸோ ஏ ரெக்கார்ட் அப்படின்றது வந்து ஐ எம் மேப்பிங் மை டொமைன் நேம் டெக்டாக் பை சாமுவல் அப்படின்ற டொமைன் நேம். அதை வந்து ஒரு டைரக்ட் ஐபியோட மேப் பண்ண அப்படின்னா, இங்க பாருங்க எக்ஸாம்பிள்ல பாருங்க, என்னோட டொமைன் நேம் ஒரு ஐபியோட மேப் பண்ணனா இட்ஸ் கால்ட் அஸ் ஏ ரெக்கார்ட். என்னோட ஐபியை வந்து ஒரு IPv6. IPv6 அப்படின்றது வந்து இப்போ லேட்டஸ்டா வர ஐபி அட்ரஸ் டைப்ஸ். பட் இது வந்து ரொம்ப காமனா யூஸ் பண்றது இல்ல, எல்லா கம்பெனியும் யூஸ் பண்றது இல்ல. கரண்ட்ல இருக்கு, பட் எல்லா கம்பெனியும் யூஸ் பண்றது இல்ல. IPv6ன்னு ஒரு ஐபி அட்ரஸ் வந்திருக்கு. ஸோ அதோட மேப் பண்ணனா இட்ஸ் கால்ட் அஸ் ட்ரிபிள் சாரி குவாட்ரா ஏ ரெக்கார்ட், ஏஏ ரெக்கார்ட். அடுத்தது வந்து சிநேம் ரெக்கார்ட். இதோட எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு டொமைன் நேமையே இன்னொரு டொமைன் நேமோட மேப் பண்ண அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் சிநேம். ஓகே, இப்போ லோட் பேலன்சர்லாம் நமக்கு வந்து ஐபி வரல, டொமைன் நேம் தான் வந்தது இல்லையா? EC2க்கு ஐபி வந்தது, பட் லோட் பேலன்சருக்கு டொமைன் நேம் தான் வந்தது. நம்மளுடைய ஏபிஐ கேட்வேக்கு டொமைன் நேம் தான் வந்தது. நம்மளுடைய ஆர்டிஎஸ்க்கு டொமைன் நேம் தான் வந்தது. நம்மளுடைய ஏபிஐ கேட்வேக்கு டொமைன் நேம் தான் வந்தது. நம்மளுடைய S3க்கு வந்து டொமைன் நேம் தான் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஐபி கிடையாது. ஸோ அப்படி டொமைன் நேம் டு டொமைன் நேம் மேப் பண்ணோம்னா இட்ஸ் கால்ட் அஸ் சிநேம். ஓகே, அதுக்கப்புறம் டொமைன் நேம் டு ரிசோர்ஸ். ஓகே, டொமைன் நேம் டு டொமைன் நேம் இல்லாம டொமைன் நேம ஒரு ஏஎல்பி ஐடியோட நம்ம மேப் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஏலியஸ் ரெக்கார்ட். ஓகே, அப்புறம் அந்த டொமைன் நேம ஒரு மெயில் சர்வரோட நம்ம மேப் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் எம்எக்ஸ் ரெக்கார்ட். ஓகே, மெயில் சர்வர் ரவுட்டிங், மெயில் எக்ஸ்சேஞ்ச் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். 15 டைப்ஸ் இருக்கு, நான் அதுல முக்கியமானது மட்டும் எடுத்திருக்கிறேன். ஓகே, 4 தான் முக்கியமானது, 4 இல்ல 5 தான் முக்கியமானது.
What are the different ones? A record, domain name to IP. AAA record, domain name to IPv6. Okay. CNAME, அது வந்து domain name to domain name. Alias record, அது வந்து domain name to ALB ID. அப்புறம் வந்து MX record, அது வந்து uh, domain name to mail server. Okay. So let's go in here. இங்க ஏற்கனவே ஒரு சில ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சொல்லுங்க ஹரி. லோட் பேலன்சர் ஐடி. ஆமா ஆமா, கரெக்ட். ஏஎல்பிக்கு மட்டும் இல்லை, S3க்கும் யூஸ் பண்ணலாம், ஆர்டிஎஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டொமைன் நேமா கொடுக்காம, அது இன்டர்னல் தானே, அதனால ஏஎல்பி ஐடி கொடுத்தாலே எடுத்துக்கும். ஓகே. ஸோ அப்படி யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் ஏலியஸ் ரெக்கார்ட். சரி. நம்ம லோட் பேலன்ஸை கிரியேட் பண்ணும்போது ஒரு ஐடி ஒன்று அங்கே வரும், இன்டர்னல் ஐடி ஒன்று. ஸோ அந்த ஐடி வந்து டிராப் டவுன்ல காமிக்கும், அந்த மாதிரி மேப் பண்றது. ஓகே, ஃபைன் ஃபைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஏ ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே பண்ணது. I'll clean this up. ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போறேன், I'm going to launch an EC2 instance. ஆக்சுவலாக நீங்களும் கூட parallel பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் லான்ச் an EC2 instance. ஒன் மொமெண்ட் நான் சொல்லும் போது நீங்க பண்ணுங்க. ஓகே, அண்ட் வில் கால் இட் as server 1. ஓகே. ஒரு EC2 instance, key pair இல்ல, proceed without key pair, SSH HTTP enabled. All right. And let me launch எங்க நார்த் வெர்ஜினியால. ஓகே. ஸோ லான்ச் பண்ணியாச்சு. லான்ச் பண்ணிட்டு I'm going to connect to it. ஓகே. கனெக்ட் பண்ணிட்டு அதுல நம்ம அப்பாச்சி அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஐ ஹாவ் த கமாண்ட்ஸ் ஹியர். sudo yum update. நான் உங்களுக்கு அந்த கமாண்ட் ஷேர் பண்றேன் in some time. sudo yum update. ஆல்ரைட். ஸோ ஹெச்டிடிபிடி ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கப்புறம் HTTPD enable பண்றோம் and we're verifying if HTTPD is installed. Okay, so it's installed. Fine. இப்போ வந்து let's go to cd/var www html. இங்க வந்து vi index.html index.html. ஸோ இதுல வந்து என்னுடைய டாக்குமெண்ட்ல இருக்கிற கோடை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். I'm pasting sudo போடல, so I think I won't be able to save. Control set. So save it. Okay, so it's saved. ஒரு web page create பண்ணியாச்சு. Let's see if the web page is working. Okay, so the web page is working.
ஓகே, நான் ஒரு டொமைன் வாங்கிட்டேன் இப்போ. ஓகே, இந்த எல்லார்கிட்டயும் என்னால இந்த ஐபியை கொடுக்க முடியாது. ஓகே, இட்ஸ் நாட் மெமரபிள் ஒன். ஓகே, இட்ஸ் நாட் ஈஸி டு ரிமெம்பர். ஸோ அதுதான் டொமைன் நேம் வாங்குறோம். ஸோ இந்த டொமைன் வாங்கியாச்சு. இந்த டொமைனை வந்து நான் மேப் பண்ணணும். Let's see how we can map it. So let me go to Route 53. Okay, so Route 53 domain name குள்ள போயிட்டு we'll have to create a record. So recordன்றது manual entry சொன்னேன் இல்லையா, manual entry. So ஒரு simple routing குள்ள போயிட்டு I'm creating an record. Okay, யாராவது வந்து www டாட் டெக் டாக் by samuel டாட் click போனாங்க அப்படின்னா send them to என்னுடைய ஐபி அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ இங்க வந்து EC2 இன்ஸ்டன்ஸ்னுடைய ஐபி கொடுத்துக்கிறேன். ரைட், TTL is 1 minute. Create a record. ஸோ ஒரு மேப்பிங் கிரியேட் பண்றேன். எனிபடி என்ன அர்த்தம்னா, எனிபடி கோயிங் டு www டாட் டெக் டாக் பை சாமுவல் டாட் கிளிக். ஓகே, அவங்கள வந்து சென்ட் தெம் ஆர் ரிசால்வ் திஸ் ஐபின்னு அர்த்தம். ஓகே, அவங்களுக்கு வந்து இந்த ஐபி கொடுங்க, அந்த ஐபி யூஸ் பண்ணி அவங்க கனெக்ட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ரைட், ஸோ லெட் மீ டெஸ்ட். என்ன ஐபி இன்னும் ரிசால்வ் ஆகலையா? ஓகே, இன்னும் ஆகல. ஒரு ரிசால்வ் ஆகுது. ஓகே, 382.61.158. 382.61.158. ஓகே, ஸோ நாங்கள் சேவ் பண்ணது இஸ் அவைலபிள். இப்போ வந்து பீப்புள் கேன் கோ டு திஸ் டொமைன் நேம். கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். HTTPS. Okay, so now people can go to this domain name and they get directed to my EC2 instance. Okay, so the doc in the domain name கொடுக்குறேன், நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தியரி பார்த்துடலாம். Okay, let me know if it is working. Okay, Hari, Maithili. Oh, okay. Fine, it will eventually work. அப்புறம் கூட நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். டைம் நவ் 10:18. ஓகே, சார் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு ரவுட் 53 2 லேப். அதில் ஒரு லேப் நம்ம இன்னைக்கு பண்ணலாம். இன்னொரு லேப் வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு பண்ணலாம். நாளைக்கு கிளாஸ் இருக்குமான்னு தெரியல. நாளைக்கு கிளாஸ் இல்லை அப்படின்னா நம்ம நாளன்னைக்கு பண்ணலாம். நாளன்னைக்கு வில் பி தி ஃபைனல் டே ஃபார் அஸ். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஐ வாண்ட் டு கிவ் யூ ரவுட் 53 ஹேண்ட்ஸ் ஆன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, யூ கிரியேட் அன் EC2 இன்ஸ்டன்ஸ், எனி ரீஜன் யூ லைக், ஒஹாயோ இல்லை ஆரகன், எந்த ரீஜன் உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அந்த ரீஜன்ல யூ கிரியேட் அன் EC2 இன்ஸ்டன்ஸ் and I will give you these commands. Okay,
ஓகே, ஸோ இந்த கமாண்ட்ஸ் வந்து நீங்க ஒன் ஆஃப்டர் தி அதர் ரன் பண்ணுங்க. அண்ட் ஐ வில் ஆல்சோ கிவ் யூ திஸ் டாக்குமெண்ட். இது வந்து நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன் உங்களுக்கு. Okay, so I've sent that index.html ஃபைல். அதை வந்து நீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஓபன் பண்ணி அதனுடைய கண்டென்ட்டை வந்து நீங்க உங்களுடைய EC2 இன்ஸ்டன்ஸ்ல நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் டு எடிட் ரைட், இஃப் யூ வாண்ட் டு கிவ் இட் சம் பர்சனலைஸ்ட் டச் அப்படின்னா லைன் லைன் 173. ஓகே, line 173 ல it says Samuel's AWS blog. Maybe you can put your name to it அந்த கோட்ல. ஆமா, இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க இல்லையா? பண்ணிட்ட பிறகு நான் இதுல கூகுள் மீட்ல வந்து அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ அது வந்து நீங்க ஆமா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த HTML டாக்குமெண்ட் கூட நான் கொடுத்துருக்கிறேன். அதையும் கூட நீங்க அடுத்தது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஐபில வந்து உங்களுக்கு பேஜ் ஒர்க் ஆகுதா? செக் பண்ணுங்க. மணி ஒருவேளை ஸ்டக்அப் ஆயிட்டீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் ஸ்கிரீன், I'll help you out. ஓகே, ஸோ மணி சேவ் பண்ணிடுங்க. மணி எஸ்கேப் எஸ்கேப் ஷிஃப்ட் கோலன் WQ எக்ஸ்கிளமேட்டரி என்டர். ஓகே, இந்த ஐபி எடுத்துக்கோங்க, பப்ளிக் ஐபி 3. ஆமா, அது எடுத்துட்டு பேஸ்ட் பண்ணுங்க. HTTP கோலன். ஓகே, உங்களுக்கு வருது. ஹரி உங்களுக்கு வருதா? Okay. Maithili also got it working, right?
ஓகே. ஓகே. அதுல வந்து லைன் 137, சாரி 173, 173ல ஆமா, அங்க வந்து மேபி யூ கேன் சேஞ்ச் இட் டு யோர் நேம், மைட்லிஸ் ஏடபிள்யூஎஸ் பிளாக் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு. தட்ஸ் ரைட், யா. சேவ் பண்ணிட்டு அந்த கோடை சேவ் பண்ணிட்டு யூ கேன் டிப்ளாய். ஓகே. இல்ல இல்ல, டிப்ளாய் இன் சென்ஸ் கோ டு EC2 இன்ஸ்டன்ஸ். EC2 இன்ஸ்டன்ஸ்ல ஏற்கனவே அப்பாச்சில இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க இல்லையா? கிரியேட் த வெப் பேஜ் இன் ஷார்ட். ஓகே. ஸோ அது பேஜ் கிரியேட் பண்ணிட்டு செக் இஃப் இட் இஸ் ஒர்க்கிங். ஒர்க் ஆன பிறகு கிவ் மீ தி ஐபி. மணி அந்த ஐபி கொஞ்சம் கொடுங்களேன். ஹரி ப்ளீஸ் கிவ் மீ தர் ஐபி. So what I'll do is I'll create an a record here and I'll give you back a domain name. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐபி மட்டும் கொடுத்துருங்க. நேம் சேஞ்ச் பண்ணா ஒரு பர்சனலைஸ் டச் இருக்குமேன்னு சேஞ்ச் பண்ண சொன்னேன். பட் இஃப் யூ மிஸ்ட் இட் தட்ஸ் ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. EC2 இன்ஸ்டன்ஸ்னுடைய பப்ளிக் ஐபி சாட்ல கொடுங்களேன். நம்ம இதே லேப் நாளைக்கும் பண்ணுவோம். நாளைக்குன்னா அடுத்த கிளாஸ் வரும்போது பண்ணுவோம். at that time maybe money you can change it to your name, so to give it a personalized look. ஸோ மணி உங்களுடைய ஐபி கொடுங்க. மைத்திலி ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஐபி. ஹரி கொடுத்துட்டீங்களா சேட்ல? ஓ ஓகே, காட் இட். எனக்கு அலர்ட் வரும்னு பார்த்தா வரல. ஃபைன். ஸோ ஐம் ஸ்டில் ஷேரிங் மை ஸ்க்ரீன். விசிபிளா இருக்கு இல்லையா? am I ஷேரிங் ஸ்க்ரீன் இல்லையா? ஓகே. இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இட்ஸ் விசிபிள் ரைட்? ஓகே. ஸோ நான் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கிறேன் ஐபி ஒர்க் ஆகுதான்னு சொல்லி. இட்ஸ் லோடிங். ஹரிஸ் பேஜ் இஸ் லோடிங். http colon. Mani's page is also loading. Mythili's page is also loading. Fine. So basically, இப்போ site எங்க run ஆகுது? IP addressல run ஆகுது. But we can't share this IP to our customers, client, team, right? Hard to remember. இப்போ easy to remember வேணும் அப்படின்னா நமக்கு அது human readable நம்பரா இல்லாம ஆல்பபெட்ல human readable நேமா வேணும். That's when DNS comes into play. So நான் ஒரு domain name வாங்கியிருக்கிறேன். This domain name. Let me create a record. Okay, let me create a record. Let's call it um, Hari இது இல்லையா? Call it Hari. Okay. So Hari dot tech talk by Samuel dot click. Create record. So I've created a record. Okay, என்னுடைய record delete பண்ணிடுறேன். Okay. So அது Hari.
money. Again, இது manual entry தான். So create a record. எங்க இருக்கும்? Create a record. Money. 1 minute. Create a record. Okay. And then lastly, okay. So this name, Darshini. 1 minute. I'm creating a simple record. So manual add. So anybody going this to this domain name will get this IP and they'll be able to access. First இது resolve ஆகுதான்னு check பண்ணிக்கலாம். ஹரிக்கு வந்து 18 IP வந்து தப்பா 18. Oh, 18190. Okay, got it. My bad. 18 190 save. Fine. Thank you. Right. So இது வந்து resolve ஆகுதான்னு பார்க்கலாம். NS lookup money 317205. 317205. So maybe money நீங்க இதை செக் பண்ணுங்க. நீங்க அந்த domain name போனாலும் it's actually serving the page from your server. Okay. அடுத்தது ஹரி ரிசால்வ் ஆகுதான்னு பார்க்கலாம். NS lookup NSனா என்ன அப்படின்றது நம்ம அடுத்த லேப்ல பார்க்கலாம். 18 234 70 120. 18 234. Okay, so ஹரி உங்களுக்கும் ஒர்க் ஆகும். You can check it. Okay, அடுத்தது மைத்திலி. Okay, it's also resolving. Maithili can also check it. Okay, and let me know if it is working. Okay, Maithili, you got it working, right? Okay, HTTP work ஆகுதா? Okay, so this is how we map it. Okay, நம்ம சொன்ன மாதிரி ஐபிஎம் மேப் பண்ணலாம், டொமைன் நேம் மேப் பண்ணலாம், யூனோ AWS லோட் பேலன்ஸினுடைய ஐடி போட்டு மேப் பண்ணலாம், on and on. And this is how we map it. Route 53 is meant to map our domain name with the actual resource. Okay, fine. So we'll end our session today for now. அடுத்த செஷன்ல வந்து எப்படி நம்ம ரவுட் 53 யூஸ் பண்ணி நம்ம ஃபெயில் ஓவர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பிரைமரி சைட் இருக்கும், ஒரு செகண்டரி சைட் இருக்கும். யூசர் வந்து ஒரே URL தான் ஹிட் பண்ணுவாங்க. ஓகே, எல்லா when everything is working it should go to the primary site. When the primary site is down it should go to the secondary site. பட் யூசருக்கு வந்து டொமைன் நேம்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. யூசர் கண்டினியூஸா அதே டொமைன் நேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒர்க் ஆகும்போது when everything is good and working it should go to primary. When primary is down it should automatically switch to secondary. ஓகே, ஃபெயில் ஓவர் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி பண்றது அப்படின்றது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு in our next class. Okay, that also uses Route 53. Okay, fine. So let me stop here. That's all I had. Any questions, Maithili? Yes, Maithili. Tuesday, Wednesday, Thursday. Okay. நானுமே டவுட் தான் நாளைக்கு. We'll have it on Thursday then. Thursday, most likely Thursday. Okay. And any questions, Hari? Any questions? Delete பண்ணிடுங்க. EC2 delete பண்ணிடுங்க. Load balancer, excuse me.
லாம்டா delete பண்ணிடலாம், ஏபிஐ கேட்வே delete பண்ணிடலாம், எஸ்கியூஎஸ் delete பண்ணிடலாம், DynamoDB delete பண்ணிடலாம். இல்ல நீங்களும் பண்ணுவீங்க. You will be creating one server in one region, actually two servers, one server in one region and another server in another region. அதுல எப்படி ஃபெயில் ஓவர் பண்றது நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லேப் ரெண்டு சர்வர் தேவைப்படும் அவ்வளவுதான். இந்த ரீஜன்ல ஒன்று, அந்த ரீஜன்ல ஒன்று, அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் இல்லை. எல்லாத்தையும் நீங்க delete பண்ணி clean up பண்ணிடுங்க. Fine. Fine. That's all I had. We will meet again day after tomorrow. All right. Thank you everyone and bye for now.